सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणं पुन्नावद अध्यायं नालां पादं कारणत्वाधिकरणं नालावद अधिकरणं कारणत्वेन चाकाशादिषु यथा व्यपदिष्टोक्ते। இந்த அதிகரணத்துல ஒரு என்ன விஷயம்ங்கிறத முதல்ல சொல்லிவிடுறார். ஜகஜன்மாதி காரணே பிரம்மணி சமன்வய பர்யவசானாய காரண விஷய வாக்கியானாம் அவிரோதா இக பிரதிபாத்தியதே. ஜகத் உற்பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் பல உபனிஷத்துல இருக்குமோ இல்லையோ, எப்படி வந்தது, எதுல இருந்து வந்தது அப்படின்னு அந்த ஜெகத் உற்பத்தியை வர்ணிக்கக்கூடிய, அதாவது ஜெகத்துக்கு காரணமானது எதுவோ அதை சொல்லக்கூடிய உபனிஷத்து வாக்கியங்கள்ல பல உபனிஷத்துல பாக்குறது சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் வருது. அந்த வித்தியாசங்கள்லாம் காரணத்திலேயே ஒரு விரோதத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அதாவது இந்த உபனிஷத்து படி பார்த்தோம்னா அது ஒரு காரணம், வேற உபனிஷத்து படி பார்த்தோம்னா அது ஜெகத் காரணமே வேற அப்படின்னு அந்த வாக்கியங்கள்ல நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா கூடாதா? அதாவது விரோதம் இருக்காங்க ஜெகத்காரண விஷயத்துல உபனிஷத்துகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமாக விரோதம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரித்து விரோதம் இல்லை அப்படின்னு இங்க ஸ்தாபனம் பண்ண போற. அவிரோதா காரண விஷய வாக்கியானாம் அவிரோதா இக பிரதிபாத்தியதே. விரோதம் இல்லை அப்படிங்கிறது இங்க சொல்லப்பாரு. பர்யவசிதே தூ காரணே வேதாந்த சமன்வயே காரிய விஷய வாக்கியானாம் இதரேதர விரோதாத் பரபக்ஷவத் ஸ்வபக்ஷஸ்யாபி அசமஞ்சசத்வம் ஆசங்கிய தேஷாம் அவிரோதா த்விதீயாத்தியாயே பிரதிபாதயிஷ்யதி. இந்த சிருஷ்டி வாக்கியங்களை எடுத்துட்டு இதுகளுக்குள்ள விரோதம் இல்லை அப்படிங்கிறத அவிரோதாத்தியாயமான 2வது அத்தியாயத்துல 3-4 பாதங்கள்ல விசாரிக்கப்படும். 3-4 பாதமே இதுக்காகத்தான். 2 பாதமும் சேர்ந்து இந்த சிருஷ்டி வாக்கியங்களுக்குள்ள பரஸ்பரம் விரோதம் இருக்கா இல்லையான்னு விசாரம் தான். அப்ப அங்க பண்ண வேண்டிய விஷயம் தானே, இது என்ன இங்கே பண்றார் புதுசா, ஒரே ஒரு அதிகரணம் மாத்திரம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப இதுக்கும் இந்த சமன்வயாத்தியாயத்துல செய்யக்கூடிய இதுக்கும் அதுக்கும் விசாரத்துல என்ன வித்தியாசம் இதை சொல்றார். என்ன சொல்றார்? இப்ப காரண விஷயத்துல இந்த உபனிஷத்து வாக்கியங்களுக்கு பின்னமான அபிப்பிராயம் கிடையாது. அத்தனை உபனிஷத்தும் ஜெகத்துக்கு காரணமாக ஒரே வஸ்துவைத்தான் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த அதிகரணம். ஒரே காரணத்தை சொல்லிட்டோம், ஆனா சிருஷ்டியை சொல்லும் போது மாத்தி மாத்தி சொல்லி வச்சிருக்கே, அது விரோதமா இருக்கே அப்படின்னு காரிய விஷயத்துல விரோதம் இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த விரோதத்தை சமாதானம் பண்ணி விசாரம் பண்ணி சமாதானம் பண்றதுக்காக வருது 2வது அத்தியாயத்துல 3-4 பாதங்கள். ஆக அது காரிய விஷயகமான விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்காக வந்த பாதங்கள். இங்கே காரிய விஷய விரோதத்தை ஒன்றும் சொல்லலை, அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா காரணத்துல வித்தியாசம் இல்லை. அத்தனை உபனிஷத்தும் காரணமாக பிரம்மத்தை தான் சொல்றது, ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றதுங்கிறது இல்லை. ஆக காரண விஷயத்துல விரோதம் இல்லை, அதுதான் இங்க சொல்ல வேண்டியது. ஜெகத்காரணே சமன்வயகான்னு சொல்லும் போது காரணத்தை பத்தி தானே இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால ஜெகத்காரணமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் எல்லா உபனிஷத்தையும் சொல்றது அப்படிங்கிறத இங்க சொல்றதுதான் பொருத்தம். காரியங்கள் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கேன்னு அங்க விரோதம் வரைச்ச அந்த விரோதத்துக்கு அவிரோதாத்தியாயத்துல இடம் கொடுத்தார்.
அதனால இதுக்கும் அதுக்கும் இங்க வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். விரோதத்தை பரிகாரம் பண்ணது எதுக்காகன்னு கேட்டா, உபனிஷத்துக்குள்ளேயே ஒரு ஐக்கபத்தியம் இல்லை. இது ஒண்ணு சொல்றது, அது ஒண்ணு சொல்றது. அப்ப இத ரெண்டையுமே நம்ம எப்படி பிரமாணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து, அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக இந்த விரோத பரிகாரங்கிறது விசாரிச்சு செய்ய வேண்டியது. அப்பதான் உபனிஷத் பிராமாண்யம் நிற்கும். அதான் சொல்றார், அசமஞ்சசத்துவம் ஆசங்கிய ஸ்வபக்ஷஸ்யாபி பரபக்ஷவத் அசமஞ்சசத்துவம் ஆசங்கிய. பரஸ்பர விருத்தமா பேசினான்னு சொல்லி பரமதத்தை நீ கண்டிக்கிறியே, உன்னுடைய உபனிஷத்துக்களை கூட அப்படித்தான் பேசியிருக்கு, அப்ப அதுவும் அப்பிரமாணம் தானே அப்படின்னு ஒரு ஆசங்கை. அந்த ஆசங்கையை போக்குறதுக்காக தேஷாம் அவிரோதா த்விதீயாத்தியாயே பிரதிபாதிஷ்யதே. காரிய வாக்கியங்களுக்கு விரோதம் இல்லை, அதை எப்படி விரோத சமாதானம் பண்ணி விரோதம் இல்லாம நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு நிர்ணயம் 2வது அத்தியாயத்துல வரும். ஏததுக்தம் சூத்திரக்காரேன காரணத்துவேனச்ச. அதனாலதான் இந்த சூத்திரத்துல காரணத்துவேனச்ச. காரணம்னு எதை சொன்னாரோ அதுல விரோதம் இல்லப்பா, காரியத்துல விரோதம் இருக்குன்னு சொன்னா அதை நான் இப்ப பேச மாட்டேன், அப்புறம் வரேன், அப்புறமா பேசுவேன். ஆக காரணத்துல விரோதம் இல்லைங்கிற விஷயத்த இப்போ நான் தீர்மானம் பண்றேன். यद्यपि कार्यश्रुति विरोधः इहैव परिहर्तुं शक्यते. என்ன கங்க அப்போ द्वितीयाध्यायத்தை சொல்லக்கூடிய அந்த விரோதம் இருக்கே, அதையும் இங்கேயே சேர்த்து பண்ணிக்கலாமே இல்லையா? காரணத்துல விரோதம் இல்லைன்னு சொன்னாலும் காரியத்துல விரோதம் இருக்கு உபனிஷத்துகளுக்குள்ள அப்படின்னு கேட்டு, காரணத்துல விரோதம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த அதிகரணமோ, அப்புறம் द्वितीयाध्यायத்துல சொன்ன அதிகரணத்தையும் எல்லாத்தையும் கொண்டு இங்க எழுத்து கொண்டு போட்டுட்டா காரியத்திலையும் ஒன்னும் விரோதம் இல்லை அப்படின்னு இங்கேயே நிரூபணம் பண்ணினா சௌக்கியமா இருக்குமே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, ததாபி காரியே ந வேதாந்த தாத்பர்யமிதி கமயித்தும் இஹன பரிஹிருதா. நமக்கு வேதாந்த சமன்வயத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம் தானே. சமன்வயங்கிறது தாத்பரியம் தானே. காரணத்துல சமன்வயம் தாத்பரியம் இருக்கு, அதனால அங்க விரோத பரிகாரம் சொல்றது இந்த நியாயம். ஆனா காரிய பிரபஞ்சத்துல ஒன்றும் தாத்பரியம் இல்லை. பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுலதான் உபனிஷத்துக்கு தாத்பரியமே தவிர பிரபஞ்சத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக உபனிஷத்து வரல, அதுக்கு தாத்பரியம் இல்லை. அதனால இந்த சமன்வயாத்தியாயத்திலேயே அந்த காரிய விஷயத்துல வரக்கூடிய விரோத பரிகாரத்தை சேர்த்துண்டோமானால் அந்த காரிய விஷயத்திலையும் தாத்பரியம் இருக்கிறதாக நமக்கு ஒரு பிரமம் வரும். ஏன்னா தாத்பரியம் இல்லைன்னா அதை பத்தி ஏன் விசாரிச்சு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாலும் இல்லையோ. அதனால அந்த அதிகரணங்களை இந்த சமன்வயாத்தியாயத்துல கொண்டு வந்துட்டோம்னா அதுவும் தாத்பரிய விஷயம் போல இருக்குன்னு நமக்கு ஒரு பிராந்தி வரும். அது வராம இருக்கணுங்கிறதுக்காக காரிய விஷயத்துல உள்ள விரோதத்தை நான் பரிகாரம் பண்ண வேண்டியதே இல்லை. அது தாத்பரியம் இல்லாத விஷயம், அதனால இங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப அங்க போய் எதுக்காக சொல்றேன்னா, द्वितीयाध्यायத்துல அங்கேயும் பரஸ்பர விருத்தமா பேசினதுனால பரமதத்தை கண்டனம் பண்ணினேன். பரஸ்பர விருத்தமாதான் ஸ்ருதிகளும் பேசிட்டு இருக்கு, ஆகையால ஸ்ருதியும் அப்பிரமாணம் தானேன்னு அதிக சங்கை வந்துடும். அந்த சங்கையை போக்குறதுக்காக அந்த காரிய விரோத பரிகாரம்ங்கிறது 2 பாதத்துல விசாரமா பண்ணியிருக்கேன். அதுக்கு அங்கதான் இடம். இது இங்க சொல்லிட்டார். அபியுபேத்தியது பிரதிபாத்தியதாம் தத்திர பரிஹரிஷ்யதே. அதுவும் பிரதிபாதனம் பண்ணா, இல்லைன்னா இங்க சங்கை வந்துடுறதே அப்பிரமாணம் அப்படின்னு பரஸ்பர விருத்தமா பேசிட்டு இருக்குன்னு. அதனால அதுவும் பிரதிபாத்தியமாக வச்சுண்டு விரோதத்தை பரிகாரம் பண்ணி விரோதம் இல்லாம நம்ம சுருக்கரசம் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னு அங்க நிரூபணம் பண்ணப்படுறது. இதுக்கு மேல இங்க என்ன சங்கதி சொல்லணும், பூர்வாதிகரண சங்கதி. வாச்சித் கஸ்ய அசச்சப்தஸ்ய கர்ம கர்த்திரு பிரயோகஸ்ய ச அசத்வாத பரத்வம் ஸ்வபாவவாத பரத்வஞ்ச வியுதஸ்ய கதி சாமான்ய வியவஸ்தாபனாத் பாத சங்கதி. இந்த அதிகரணம், இந்த பாதம் பூரா முதல் அதிகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு ஏதோ சில உபனிஷத்துகள்ல ஒவ்வொரு பதங்கள் பிரம்மத்தை தவிர்த்து வேற ஜெகத்காரணத்தை சொல்லும்படியாக அமைஞ்சிருக்கு. அந்த பதங்களுக்கெல்லாம் நாம பிரம்மம்னே அர்த்தம் சொல்லணுமே தவிர
யதாஸ்ருதமா வேற வேற அந்தந்த வாதிகள் சொன்ன பிரகாரம் ஜெகத்காரணத்தை சொல்றது அப்படின்னு சொல்லப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. இந்த பாதமே அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க ஏதோ ஒரு சில வாக்கியத்துல அசத்வா இதமக்ராசின்னு சொல்லி அசத்த காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கு. உடனே அந்த உபனிஷத்துக்கு அசத்து தான் ஜெகத்காரணம் அப்படின்னு இஷ்டம் சொல்லணும்னு நினைக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல பார்த்தோம்னா சதேவ சௌமியதமக்ராசி சத்தை தான் ஜெகத்துக்கு காரணம்னு அது சொல்றது. ஆக ஒரு உபனிஷத்து அசத்தை சொல்றது காரணம்னு, ஒரு உபனிஷத்து சத்தை சொல்றது. ஆக இந்த காரண விஷய வாக்கியத்துல விரோதம் வந்து கொடுத்து, ஆக எது காரணம் அப்படின்னு சொல்லணும். அந்த அப்படி அசத் ஆக உபனிஷத்துல அசத்வாதம் கூட இருக்கு அப்படின்னு அவங்க கொண்டு வந்துருவான் பூர்வபக்ஷி. அதே மாதிரி ஸ்வபாவவாதம் அது வேற ஒண்ணு. ஸ்வபாவவாதம்னா காரணம் ஒண்ணு கிடையாது, எதுல இருந்து எது வருதோ வரட்டும் அவ்வளவுதான், வந்தது அப்படிதான் வருது, ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஸ்வபாவம் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வபாவவாதமும் அசத்வாதமும் ஸ்ருதியிலே கிடையாது அப்படின்னு நிரூபணம் பண்ணி பிரம்மவாதம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு காண்பிக்கணும். அதுக்காக இங்க இந்த அதிகரணம் வருது. அத்தவா ஏததாரப்ய த்ரீண்யதிகரணானி பாதாந்தர சங்கதான்யபி அவாந்தர சங்கதி லோபாத் இக லிகிதானி. இது ஒரு விதா சொன்னார். அல்லது இன்னொரு விதமாகவும் சங்கதி சொல்லலாமா? அதாவது இதுல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3 அதிகரணங்கள் வேற பாதாந்தரத்துல கூட அவிரோதாத்தியாயத்துல சொல்லலாம், சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவாந்தரமா இங்க ஒரு சங்கதி இருக்கே கிடைக்கிறதே அப்படிங்கிறதுக்காக இங்கேயே எழுதிட்டாரு சூத்திரக்கார அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாத்னு ஒரு அதிகரணம், அதுக்கும் ஜன்மாத்தியத்தை யதஹாங்கிற அதிகரணம் இருக்கே அதுக்கும் சம்பந்தம். இதை ஏன் கடைசியில போட்டார்? ரெண்டுமே பிரம்மத்தை ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடிய அதிகரணம். அப்படி இருக்கிறச்சு ஆரம்பத்துல அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொல்லிட்டு அடுத்த அதிகரணமா போட்டார் ஜன்மாத்தியத்தை யதஹா பிரம்மா, பிரம்ம தான் ஜெகத் ஜன்மாதி காரணம்னு. அதே மாதிரி அந்த அத்தியாயம் முடியும் போது பிரகிருதிஷ்ட பிரதிஜா அந்த பிரம்மம் தான் சர்வ ஜெகத்துக்கும் உபாதான காரணமாகவும் இருக்கு அப்படின்னு அங்கி சொல்றார். அப்ப இந்த முதல் ஆரம்பமும் கட்சியும் சேர்த்து ஒரு இடத்துல போடலாமோ? ஒரே விஷயமா இருக்கும் இல்லையா அதிகரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லலாம். அது வரைச்ச சொல்றேன் அப்படிங்கிறார். இப்ப வேண்டாம், அவசரப்படாதே. பிரகிருதிஷ்ட இத்தியஸ்து அத்தியாய அவசானே, அத்தியாயம் முடிவுல அந்த அதிகரணத்தை கொண்டு போட்டாரு. அதுக்கு லேகனே நிமித்தம் பக்ஷதி, அங்க எழுதினத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, அது அங்க சொல்றேன். ஏதேன இத்தியஸ்யாபி சர்வ நியாயாதி தேசத்வாத் அத்தியாய அவசானே ஏவ நிவேஷः. அந்த பிரகிருதி அதிகரணத்துக்கு அடுத்தபடியா ஏதேன சர்வே வியாக்கியாதான்னு ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்தை ரொம்ப கடைசியில போடுவானேன்னு கேட்டா அது அங்கதான் போட்டாகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை யுக்திகளை அதிதேசம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில தான் அதை போட்டாகனா, இல்லைன்னா முன்னாடி சொன்னபடி அப்படின்னு சொன்னா பாக்கி வச்சுன்றதா முன்னாடி சொல்லாம அது அர்த்தம் ஆகாது. அதனால அது கடைசியில தான் சொல்லி ஆகணும். சரி, இப்ப நமக்கு இந்த அதிகரணத்துக்கு வந்துடுவோம். இந்த அதிகரணத்துல என்ன விஷயம், என்ன சந்தேகம்ங்கிறத இப்ப சொல்றாரு. ஜகத்காரணவாதி வாக்கியானி, ஜகத்காரணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் பிரம்மணி பிரமாணம் நவா. அத பிரம்ம விஷயத்து பிரம்மத்தை ஜெகத்காரணம்னு சொல்லி பிரம்ம பிரமாணம்னு அதை எடுத்துக்க முடியுமா முடியாதா? ஏன் இப்படி சந்தேகம் வருது? வந்தாலும் ஜெகத்காரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டா விப்ரதிபத்தே சம்சயே சில இடத்துல மாத்தி சொல்லிருக்கு. பிரம்மம்னு இல்ல வேற மாதிரியா சொல்லியிருக்கு. அதனால இப்ப சந்தேகம் வருது. விப்ரதிபத்தி, இந்த உபனிஷத்து ஒண்ணு அந்த உபனிஷத்து ஒண்ணுன்னு சொல்றது ரெண்டும் விருத்தமா சொல்றது அப்படின்னு தெரியுது. விருத்தமா சொல்ற மாதிரி தெரியுது. ஆகையால சந்தேகம் வருது.
அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த அதிகரணம். பூர்வத்திர அன்ன ஜோதிஷோஹோ விகல்பேன உபாஸ்து நிவேஷாத் அவிரோதா உக்தா. அந்த பூர்வாதிகரணத்துல காண்வ பாடம் ஆத்தியந்திர பாடம் 2ல அந்த பஞ்ச பஞ்ச அப்படிங்கிற இடத்துல அன்னத்தை சேர்த்துக்கிறதா ஜோதிஷ சேர்த்துக்கிறதா அப்படின்னு சொன்னா, அன்னம் இல்லைன்னா ஜோதிஷ சேரு, அன்னம் வருதான் அன்னத்தையே சேர்த்துக்கோன்னு சொன்னார். ஆஹா விகல்பம் பஞ்ச பஞ்ச ஜனாகங்கிறது சொல்லலாம். ஆனா இங்க அப்படி விகல்பம் சொல்றது இல்லை. ஏன்னா அங்க சொல்லலாமா, அங்க உபாசனம், அது உபாசனமானபடியால 5வதாக அன்னத்தை வச்சுட்டும் அன்னத்தை எடுத்துட்டும் உபாசனம் பண்ணலாம், 5வதாக ஜோதிஷ எடுத்துட்டும் பண்ணலாம் உபாசனம். ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த மாதிரி நீங்க சொல்றது விகல்பம் சொல்ல முடியாதான். இகத்து சித்தே காரணே விகல்பஸ்ய அயோகாத் விரோதே சதி அப்பிராமாண்யம். விகல்பம் நீ சொல்ல முடியாது. ஜெகத்துக்கு காரணம் எது அப்படின்னா இதுவோ அல்லது அதுவோ அப்படின்னு சொல்ல முடியாது. இதுனா இது அதுனா அது, 2ல ஒண்ணுதான் சொல்லணும். விகல்பமாக சொல்றதுக்கு இல்லை. விகல்பா யோகா. அதனால விருத்தமா பேசினதுனாலே இந்த உபனிஷத்துக்கள்லாம் அப்பிரமாணம் அப்பிராமாண்யம் இருக்கு. பிரமாணம் இல்லைன்னா அதுக்காக தான் இந்த அதிகரணம் ஆரம்பிச்சு சொல்றாரு. ததாஹி இப்ப பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறோம். வாக்கியானாம் காரணே காரியே பரஸ்பர விரோததா சமன்வயோ ஜகத்யோனோ ந சேத்ஸ்யதி பராத்மனி. இத்தனை நேரம் சமன்வயம் சொன்னாலே அந்த பிரம்மத்துலதான் சர்வ வேதாந்தங்களுக்கும் சமன்வயம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அப்படி இல்லை. ஏன்னா வேதாந்தங்களை பாருங்கோ வித்தியாசமா இருக்கு. எல்லா வேதாந்தமும் ஒரே மாதிரியாக பிரம்மத்தை ஜெகத்காரணம்னு சொல்றதாக இல்லை. அப்ப என்னென்ன வித்தியாசம் வந்து விடுறதுன்னு சொன்னா, காரிய சிருஷ்டியில வித்தியாசம் வருது, காரணத்திலே கூட வித்தியாசம் இருக்கு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. எப்படி பரஸ்பர விரோத சமன்வயோ ந ஜெகத்யோனோ ந சேத்ஸ்யதி பரமாத்மா அப்படின்னு அந்த பரமேஸ்வர இடத்துலதான் ஜெகத்காரணமான பரபிரம்மஸ்வரூபத்திலே சமஸ்த வேதாந்தத்துக்கும் சமன்வயம் அப்படின்னு ஒரு அபிஷ்டமான அர்த்தம் இருக்கு. அது சித்தம் ஆகாது. ஏன் சதேவ சௌமியேதமக்ர ஆசீத் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படின்னா ஜெகத்துக்கு காரணம், ஜெகத்து வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதான் காரணம். முன்னாடி என்ன இருந்ததுன்னா சத்து தான் இருந்தது. வெறும் சத், சுத்த சத்து இருந்தது. அங்கேயே சித்த நேரம் கழிச்சு தத்தைக ஆஹு அசதேவேதமக்ர ஆசீத், அசதேவேதமக்ர ஆசீத் இந்த வாக்கியத்தை உதாகரிக்கிறார். ஆனா இந்த வாக்கியத்தை இங்க உதாகரிக்கிறது சரியில்லை. ஏன்னு கேட்டா அசதேவேதமக்ர ஆசீத்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த உபனிஷத்தே கண்டனம் தெரிவிச்சு குதஸ்து கரு சௌமிய ஏவம் சியாத் இதி ஹோவாச்சே கதம் அசத்த சஜ்ஜாயேத. அசத்துல இருந்து எங்கேயாவது சத்து வர முடியுமா? அசத்து தான் காரணம், அதுல இருந்து தான் பிரபஞ்சம் வந்துன்னு சொல்றியே, மகா தப்பா இருக்கு. அதனால அது தப்பு. சத்துவ சௌமிய இதமக்ர ஆசீத், சத்து தான் பூர்வம் இருந்தது அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி அதுவே கண்டிக்குது. ஆகையால் அதை எடுத்துன்னு நாம இங்க பூர்வபக்ஷம் பண்றதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, ஆந்தோக்கியத்துல இன்னொரு இடத்துல இதே மாதிரி அசத்த காரணம்னு சொல்லி அங்க கண்டிக்கல. அந்த வாக்கியத்தை இங்க எடுத்துக்கணும். தைத்திரியத்திலே வருது அசத்வா இதம் அக்ர ஆசீத் ததோவை சதஜாயத. முன்னாடி அசத்துதான் இருந்தது, அப்புறம் தான் சத்தே வந்தது, அதுல இருந்து தான் வந்ததுன்னுட்டார். அசத்துல இருந்து சத்தே வந்தது. அசத்து காரணம் சொல்லிட்டு இல்லையா? இதே மாதிரி அசத்வா இதம் அக்ர ஆசீத்ன சாந்தோக்கியத்துலயும் வருது. 3, 4 அந்த அத்தியாயங்கள்ல அந்த இடத்துல தான் வருது. ஆஹா, அதை உதாரணமா எடுத்துக்கணும். இது காரணம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா தத்ஹேதந்தர்ஹி அவ்யாக்கிருதமாசீத் தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியத. இத பூர்வபக்ஷத்துல எழுதியிருந்தார், நம்ம சொல்லணும். அதாவது அது தானே உண்டு. அந்த சுவாவவாதம் ஒண்ணு சொன்னாலும் அதுதான் மூலம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஆரம்பத்துல இருக்கல, அசத் இல்லாததான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சமானது தானே ஒரு நாம ரூபத்தோடு
உருவெடுத்தது அப்படின்னு சொல்றது. இது கர்மகர்த்தரி பிரயோகமா. வியாக்கிரியத அப்படின்னு அப்படின்னா யாரோ பண்ணல, யாரோ அதை சிருஷ்டி பண்ணி இதெல்லாம் உண்டானதே இல்லை, தானே உண்டு. நாம விதை போடாமலே சில இடத்துல ஏதாவது முளைச்சு வருது இல்லையோ அந்த மாதிரி இது பாட்டுக்கு தானே இது உலகம் உண்டா இருக்கு. அவர் ஒண்ணுமே பண்ணல, யாரும் இது கர்த்தா கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இது காரண விஷயாஸ்ருதயா ஜகதா சத்தேதுகத்துவம் அசத்தேதுகத்துவம் ஸ்வயம் கர்த்திருக்கத்துவஞ்ச வதந்தியா பரஸ்பரம் விருத்தியந்தி. சொன்ன 3 உதாரணத்துக்கு காமிச்சது. ஒரு இடத்துல சத்து தான் ஜெகத்துக்கு காரணம், சத்துல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொல்லிருக்கு. இன்னொரு இடத்துல அசத்தேதுகத்துவம், அசத்துல இருந்துதான் பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொல்றது. இன்னொரு இடத்துல பார்த்தா தானே உண்டாடுது, சத்து அசத்துல என்ன அவளை தானே உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப இது பரஸ்பர விருத்தமா இருக்கா இல்லையா? அதனால காரண விஷயத்துல இந்த சமன்வயம் சித்தம் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மந்தான் ஜெகத் காரணம் அப்படின்னு எல்லா உபனிஷத்தையும் சொன்னதாக சொல்ல முடியல. ததா ஆத்மன ஆகாச சம்பூத தத் தேஜோசிருஜத ச பிராணமசிருஜத இதி பிராணாதீனாம் பிராதம்யம் அபிவதந்தியா ததா கிரமே விவதந்தி. இந்த ஸ்ருதிகளுக்கு மத்தியில எதுக்கப்புறம் எது உண்டானது ஒரு கிரமம் சொல்றதுலயும் வித்தியாசம். அங்கேயும் ஏகரீத்தியா சொல்லல. பஞ்சபூதங்கள்ல முதல்ல உண்டானது எதுன்னு கேட்டா ஆகாசம் அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொல்லும். ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னு ஆத்மாவிலேருந்து ஆகாசம் வந்தது அப்படின்னு பஞ்சபூதங்களும் அழகா சொல்லியிருக்கு. அந்த இடத்துல எப்படி வந்தது, எதுக்கப்புறம் எது வந்ததுன்னு இது கிரமமாக சிருஷ்டி சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தா தத் தேஜோ சிருஜத, ஒண்ணுமே இல்லாம இருந்தது, முதல்ல அந்த பிரம்ம சிருஷ்டி பண்றது தேஜஸ சிருஷ்டி பண்றது. எங்க போச்சு ஆகாசம் வாயு, அதை காணுவேன். அப்போ இந்த உபனிஷத்து அப்படிதான் சொல்றது. இந்த உபனிஷத்து இப்படி தேஜஸ் தான் முதல்ல வந்தது, அப்புறம் ஜலம் வந்தது, அப்புறம் வந்தது, அப்படின்னு பிருத்திவி வந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த தைத்திரிய உபனிஷத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா ஆகாசம் வாயு அப்படி வந்திருக்கு. ஆக வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு அதே மாதிரி பிராணமசிருஜத்தை, பிராணனை சிருஷ்டி பண்ணார பரமாத்மா. அதான் முதல்ல சிருஷ்டி பண்ணிட்டார். ஆரம்பத்திலேயே பிராணனை செஞ்சுக்கிறதா, அதுக்கு முன்னாடி சிருஷ்டி பண்ணதா சொல்ல. அப்போ இதை பார்க்கறச்ச ஆகாசம் காலந்துக்கு எல்லாம் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே பிராணம் வந்துருத்தோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக இந்த பிராணத்தை சொல்லிட்டு பிராணா ஸ்ரத்தாம் கம், இந்த ஆகாசாதிகள் எல்லாமே அந்த பிராணத்திலேருந்து வந்திருக்கு. அப்ப எப்படி இருக்கு? பிரம்மத்திலேருந்து ஆகாசம் வந்ததா, பிராணத்திலேருந்து வந்ததா? இல்லையா? பிராணத்திலேயே வந்திருக்குன்னு சொல்லியிருக்குங்க, பூஷான்னு சொல்லியிருக்கு, பிரம்மத்திலேருந்து வந்து சொல்லவே இல்லை. அப்ப இப்படி பார்க்கறச்ச காரண விஷயத்திலே இந்த உபனிஷத்துகளுக்குள்ள ஐக்கமத்துவம் இல்லைன்னு ஆச்சரியம். அதான் சொல்றேன், இந்த கிரமத்துல வித்தியாசம் ஆயிடுது. क्वचित् क्रमात् सृष्टिं शास्ति आत्मना आकाश संभूतः इत्यादि, क्वचित् अक्रमात् स इमान् लोकान् असृजत, क्वचित् व्युत्क्रमात् एतस्मात् जायते प्राणः इत्यादि. ஒரு சில இடத்துல ஒரு கிரமம் போட்டு கொடுக்குறது. ஆத்மனா ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னே ராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்லும்போது 5 பூதங்களை இப்படி கிரமம் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னொரு இடத்துல சாந்தோக்கியத்துல பார்த்தோம்னா அங்க வந்து இல்ல ஐத்திரேயம் எடுத்துட்டார். அங்க கிரமமே இல்லை. இமான லோகான சிருஜத்தன்னு மொத்தமா இந்த லோகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டார் அப்படின்னு. சில இடத்துல பார்த்தா கிரமம் மாறி கிடக்கு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனஸ்ஸர்வேந்திரியாணி ச கம் வாயு ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு சொல்றத பூதங்கள்லாம் பின்னாடி போட்டிருக்கு. இந்த பிராணனை போய் மொத்தம் ரொம்ப முதல்ல போட்டிருக்கு. முதல்ல பிராணம் வந்தது, அப்புறம் மனசு இந்திரியங்கள் எல்லாம் வந்தது. பூதங்கள்ல இருந்தானே இது வரணும், ஆனா பூதங்கள்லாம் பின்னாடி வந்ததுன்னு சொல்லியிருக்கு. அது யுத்கிரமம் ஆயிடுச்சு, கிரமம் விபரீத கிரமம் இத்தியாதி. தஸ்மாத்
காரிய விஷயானாம் அப்படி ஸ்ருதினாம் பரஸ்பர விரோதா. ஆக காரணத்தை போதிக்கக்கூடிய விஷயத்திலையும் ஸ்ருதிகளுக்கு வித்தியாசம் இருக்கு, விரோதம் இருக்கு. அதே மாதிரி காரிய விஷயத்திலையும் வித்தியாசமா இருக்கு, அங்கேயும் பரஸ்பர விரோதம் இருக்கத்தான் செய்கிறது. தத்ர காரிய விகானாத் தல் லட்சிய காரணே விகானம். காரியத்துல வித்தியாசம் இருக்கு, விரோதம் இருக்குன்னு சொன்னா அப்ப காரணத்திலே இருக்கிறது நியாயம்தான். இந்த காரியம் இதுலயே வந்ததுங்கிறேன், இன்னொரு காரியம் வேற இன்னொன்னுலயே வந்திருக்கும். அப்ப இதுக்கு உண்டான காரணம் இல்லைன்னா இது இல்லை, இது வரலன்னு சொல்லணும். ஆக இந்த விதத்துல பாக்குறச்ச காரிய விஷயத்துல இங்க வித்தியாசம் வருதுன்னு சொன்னா காரண விஷயத்திலும் வித்தியாசம் இருக்கு. காரண விஷயத்துல ஸ்ருதிகளுக்குள்ள ஐகமத்தியம் இல்லைன்னு சொன்னா காரிய விஷயத்துல ஐகமத்தியம் இல்லைன்னு சொல்லணும். காரிய விஷயானாம் அப்படி ஸ்ருதினாம் பரஸ்பர விரோதா. தத்திர காரிய விகானா தல் லட்சிய காரணே விகானம். காரியத்துல விகானம்னா விரோதம் இருக்கிறதுனாலே அதனால லட்சியமான காரணம் இருக்கே, காரியத்தை வச்சு காரணம் தானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பாக்குறது ஸ்ருதி, அதுலயும் நமக்கு வித்தியாசம் வந்துவிடும். தூமா அனிஷ்டயே தூமத்வஜ அனிஷ்டயவத்து. இத்தா போல இருக்கு, புகை மாதிரி இருக்கு. இது புகையா இருந்தா இதை வச்சு நாம அக்னி அனுமானம் பண்ணலாம், தூமத்வஜான அக்னி. ஆனா இது புகையான சந்தேகம்னா அப்ப அனுமானம் பண்ண முடியுமா அக்னி இருக்குன்னு? புகைன்னு நிச்சயமாச்சுன்னா சரிதான், அக்னி அனுமானம் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே சந்தேகம், புகையா இல்ல பனியா அப்படின்னு சந்தேகப்பட்டா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தூம அனிஷ்டயே தூமத்வஜ அனிஷ்டயவத்து. தூமம்னு தெரியலன்னு சொன்னா அப்போ வங்கி அனுமானம் பண்ண முடியாது. காரண விப்ரதிபத்தியாச்ச தல் லட்சித பரமாத்மனி விப்ரதிபத்தி. இப்போ காரணத்திலேயே இந்த ஸ்ருதிகளுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. விப்ரதிபத்தினா விருத்தமான ஒரு அபிப்பிராயங்கள், இது ஒண்ணு சொல்றது அது வேற ஒண்ணு சொல்றது அப்படின்னு விப்ரதிபத்தி இருந்தால் அப்ப என்ன ஆகும்? லட்சிதமான காரணம்னு எதை சொல்றோமோ அந்த காரணத்துல காரணத்துவ விசிஷ்டம் இல்லை நமக்கு. பரமாத்மாங்கிறது லட்சியம். காரணத்துவபலட்சிதமான பரமாத்ம ஸ்வரூபத்துல கூட இதே சந்தேகம் விப்ரதிபத்தி எல்லாம் சேரும். பரமாத்மனி விப்ரதிபத்தி ததாச்ச காரணே துரியேச்ச பரமாத்மனி ந வேதாந்தானாம் சமன்வய. ஆக இதெல்லாம் காமிச்சு நீ என்ன சொல்லணும் வர அப்படின்னு பூர்வபக்ஷிட்டு கேட்டா அவன் சொல்லுவான், இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு, பல விரோதங்கள் இருக்கு, காரணத்திலையும் சரி காரியத்திலையும் சரி எல்லாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, நீ காரணே வேதாந்தானாம் சமன்வயான்னு சொன்னியா, அதை மாத்திக்கோ. காரணத்திலையும் கண்டு வர முடியாது சமன்வயம், துரியத்திலையும் சமன்வயம் வர முடியாது. துரியம்ங்கிறது லட்சியார்த்தம், காரணங்கிறது வாக்கியார்த்தம். பாண்டூக்கத்துக்கு துரியம்னு சொல்றதோ இல்லையோ, துரியமா சதுர்த்தம் மன்னியந்தே, சதுர்த்தமும் துரியமும் ஒண்ணு, சதுர்த்தங்கிறது தான் துரியம். ஆக அந்த துரியத்துலதான் சமன்வயம், அதுதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ வேதாந்த தாத்பரியம். அது இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். துரியே வேதாந்தானாம் சமன்வய அப்படிங்கிறது கிடையாது. ததாச்ச காரணே துரியேச்ச பரமாத்மனி ந வேதாந்தானாம் சமன்வய இது பிராப்தே. இதோட பூர்வபக்ஷம் பூர்த்தியாகிறது. சித்தாந்தமானது பெருசாதான் இருக்கு, அதனால அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம்.